அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இது உங்கள் பிபிஎம் டெக்னாலஜி. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகே, கொஞ்ச நாள் வீடியோ போட முடியலை, ஸ்டடீஸ் வேலையாயிடுச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸான வீடியோஸ் வரும், இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் அந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஃபுல்லாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இந்த ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா இப்போ C6 CC அப்படின்ற 2 வேரியண்ட்டாக விட்டுருக்காங்க. C6 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட லிங்க், ஜிப் ஃபைலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எப்படி ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஒரு கிளியர் வீடியோவை பார்ப்போம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் நம்ம சேனலில் புது நண்பர் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அதாவது இனி நம்ம சேனலில் வீக்லி டேஸ் படி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதாவது இப்போ தேர்ஸ்டே ஃபோட்டோஷாப் பற்றின வீடியோ, ஃபோட்டோஷாப் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் போடலாம் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல், வெட்னஸ்டே வந்து ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு டாபிக், இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ யூடியூப் சீரியஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ஆரம்பிப்போம். எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போருந்து கண்டினியூவாக எடிட்டிங் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான வழியில் நம்ம எடிட்டிங்கை சுலபமாக கற்றுக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித் தருவேன். ஸோ ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை அவங்க முன்னாடியே டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஓகே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நம்ம சேனலுக்காக இப்போ புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லேப்டாப்பில் எந்த டவுட்னாலும் சரி, அதுலேயும் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம். அதனால தான் அந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் அப்படின்றதே ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ ஓகே, லேப்டாப் எடிட்டிங்காக இருக்கட்டும் அல்லது மொபைலில் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் 2 இதுக்குமே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, அன்இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட்டை டெலீட் பண்ணுறேன். ஓகே, உள்ளே போயிட்டு இப்போ நான் ஃபோட்டோஷாப் சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், இல்லை. ஓகே, இந்த ஜிப் ஃபைல் கொடுத்துருக்கேன். இந்த ஜிப் ஃபைலை டேக் பண்ணிங்கன்னா இதான் இருக்கும். இந்த 3 இதே உள்ளே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டாலர், செகண்ட் ஒரு செட்டப், தேர்டு ஒரு லைசன்ஸ் கீ இருக்கும். ஸோ அந்த லைசன்ஸ் கீயை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேடை டைப் பண்ணியிருப்போம். ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த நோட் பேடை இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்புறமா அந்த பாரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இன்ஸ்டாலர் அப்படின்ற கிறிஸ் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டாலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இன்ஸ்டால்னு கேட்கும். அதை எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் இன்ஸ்டாலிங் பேஜுக்கு போயிடும். ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் அபவுட் ஃபோட்டோஷாப் C6 செட்டப் விசார்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு அக்ரிமெண்ட் வரும். அதை உங்களுக்கு வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேர் எதுவும் மாற்றணுமா அப்படின்னு கேட்கும். மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா லைசன்ஸ் கீ கேட்கும். ஓகே, நம்ம முன்னாடி காப்பி பண்ண அந்த கீயை இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 minutes ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ எப்போ 500 லைக்ஸ் ரீச் பண்ணதோ அப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஹேக்கிங்னா சும்மா இல்லைங்க, ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். மற்றவங்கள மாதிரி மொபைலில் வாங்கிட்டு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லை. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அவங்களோட டோட்டல் டேட்டாவே நம்ம எடுத்துடலாம். ஸோ ஓகே, யூடியூப்லேருந்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஓகே, வீடியோ ரெடி. நீங்கள் சம்மதிச்சா ஓகே, அவ்வளோதான். நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ நான் வீடியோவை அப்லோட் பண்ண தயார். ஸோ ஓகே, உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ரீச் பண்ண வைங்க. ஓகே, இப்போ என்னடா ஃபோட்டோஷாப் அப்படின்னு காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? போடுங்க, நம்ம போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபோட்டோஷாப் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோட்டோஷாப் 6 அப்படின்ட்டு இருக்குது, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டாஸ்க் பாரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணோம்ல, அதனால் ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி க்ரியேட் ஷார்ட்கட் அப்படின்றத கொடுத்துட்றோம்.
ஏன்னா உள்ளே போய் அடிக்கடி நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இந்த ஒரு ஃபைல் இருந்தாலே போதும் உங்களுக்கு அபவுட் ஃபோட்டோஷாப் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் லோட் ஆகும். அது உங்களோட பிசியோட ரேமை பொறுத்து. எப்பயும் ஃபஸ்ட் டைம் அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது லோட் ஆகும். லோட் ஆகிட்டோன்னே கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கேட்கும். அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டாலைசிங் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கும். ஒரு 1 மினிட் கிட்ட போகும். ஸோ ஓகே, அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் C6, அதாவது இது ஒரு புது வெர்ஷனுங்க. நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்குது. பார்த்துங்க, அந்த டூல்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூல்ஸ். அப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிறது, இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேயர் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, எல்லாமே இருக்குது ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.